ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது மாவட்ட நீதிமன்றத்தில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது விழுப்புரம் மாவட்டம் அவங்க கோர்ட்டு இருக்குது பாருங்கள், மாவட்ட நீதிமன்றம். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கில் ஒரு வேக்கன்சியும், ஆஃபீஸ் பியூனில் 2 வேக்கன்சியும், மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 22/1/2025 அதுதான் கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதன் மூலமாக ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் செஷன் மற்றும் கிளர்க்குக்கு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் கேட்டிருக்காங்க, அதில் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் பியூனுக்கு பார்த்தா 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஆஃபீஸ் ஒர்க் நல்லா பண்ண தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் ப்ரொஃபைல் உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் மீட்டும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீசஸ் எதன் காரணமாக உங்களை டெர்மினேட் பண்ணப்படும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 ஆகும், ஆஃபீஸ் பியூனுக்கு 14,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/1/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே. கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பதவி நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் கொடுத்துட்டு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது பார்த்தா கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி இந்த ஜாப் வந்துச்சு, பட் இப்போ திரும்ப அதுக்கான தேதியை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டு 7/1/2025 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஜாப் பார்த்தா தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இஸ் எக்ஸ்டெண்டட் டில் 22/1/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திரும்ப புதுசாக அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க அப்படி இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இருக்க போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.